திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லாரியை முந்த முயன்ற போது கார் விபத்தில் சிக்கியது. விபத்து தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளை காண்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் கூற கேட்போம். பிரதீஸ்வரன், என்ன நடந்தது? காரில் இருந்தவர்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உடுமலை பகுதியை சேர்ந்த நாச்சிமுத்து என்பவர் தனது பேரன் மற்றும் மகளுடன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு கோவையிலிருந்து உடுமலை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்த போது பல்லடம் அருகே செம்மிப்பாளையம் என்ற இடத்தில் கார் வலதுபுறமாக உள்ள ஓடுபாதையில் லாரி ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. இடதுபுறமாக சென்று கொண்டிருந்த நாச்சிமுத்துடைய கார் லாரியை முந்த முயன்ற போது லாரி மோதியதில் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேரும் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்ட பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் விபத்தில் சிக்கிய 3 பேரையும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் அங்கிருந்த பொதுமக்கள் 2 பேர் விபத்தில் சிக்கிய 3 பேரையும் தனியார் மருத்துவமனைக்கு தான் அழைத்து செல்லணும் எனவும் அரசு மருத்துவமனைக்கு ஏன் அழைத்து செல்கிறார் எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆம்புலன்ஸ் இயக்க விடாமல் ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அங்கு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.